ஒரு வீடியோவில் க்ளோன் ட்ரையல் எஃபெக்ட் இந்த மாதிரி எப்படி வர வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த எஃபெக்டை நம்மளால் 2 மெத்தட் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ண முடியும். ஒன்று ஏஐ, அதாவது நீங்கள் ஜஸ்ட்டு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஏஐயே உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இன்னொன்று மேனுவல். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏஐ மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Capcut ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து வீடியோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கீழே ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட்ஸ் பேனல் வரும். அதில் ஃப்ரீஸ் ஃப்ரேமுங்கிற எஃபெக்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஜஸ்ட் அது உங்களுக்கு ஃப்ரேம் பை ஃப்ரேம் போட்டு உங்களுக்கு இந்த எஃபெக்டை ரெடி பண்ணி கொடுத்துரும். இதுவே உங்களுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னா டன், நீங்கள் சேவ் பண்ணி இதோட முடிச்சுக்கலாம். பட் சம்டைம்ஸ் அது ஏஐங்கிறதுனால உங்களுக்கு 100% நீங்கள் நினச்ச மாதிரி ரிசல்ட்ஸ் கொடுக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தேர்டு ஃப்ரேமில் கீழே பாட்டம் ஹாஃப் இல்லை. உங்களுக்கு போசஸ் எந்த போஸில் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அதெல்லாம் இதில் செட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸ்டில் உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, பட் உங்களுக்கு 100% நீங்கள் நினச்சது வராது. பட் மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதோட முடிச்சுக்கலாம். இன்னொன்று செகண்ட் மெத்தட் மேனுவல். இதில் கொஞ்சம் உங்களுக்கு எஃபெக்டிவாக ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். Capcut ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த வீடியோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு கீழே டூல் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காப்பின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். காப்பி கிளிக் பண்ணிக்கோங்க. காப்பி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ காப்பி ஆகி 2 வீடியோ இருக்கும். இப்போ நீங்கள் காப்பி ஆச்சு இல்லையா, அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டூல் பாரில் அகெயின் பார்த்தீங்கன்னா ஓவர்லே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஏரோ மார்க்கு போட்டு. நீங்கள் அதை கிளிக் பண்ணோன்னே அது ஓவர்லே லேயருக்கு மூவ் ஆயிரும். அதை எண்டுக்கு மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. டைம் லைனில் 2 வீடியோவும் சேமாக இருக்கிற மாதிரி. தென் அகெயின் இப்போது புதுசாக ஆட் பண்ண வீடியோவை கிளிக் பண்ணி ரிமூவ் பேக்ரவுண்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு கீழே இருக்க வீடியோவில் கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா கீழே இருக்க வீடியோவில் பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிரும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு போஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது ஒரு வீடியோ ஓடும்போது ஃபஸ்ட்டு பிக்சர் எங்கே இருக்கணும்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பிக்சரை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் டூல் பாரில். அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ 3 பார்ட்டாக பிரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பார்ட் இருக்குது, செகண்டு அண்ட் தென் தேர்டு. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டையும் தேர்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு செகண்ட் மட்டும் வச்சுக்கோங்க. தென் அந்த செகண்டை ட்ராக் பண்ணி எண்டு வரைக்கும், அதாவது ஸ்டார்டிங் டைம்லைனோட ஸ்டார்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. தென் இப்போ மூவ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு போஸு எந்த இடத்துல மீட் ஆகுதோ அந்த இடத்துல ஸ்ப்ளிட் கொடுத்துட்டு மீதி இருக்க போர்ஷனை டெலீட் பண்ணிடுங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு போஸ் ரெடி. இதே மாதிரி தான், இதே ப்ராசஸ் தான். உங்களுக்கு எவ்வளோ போஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அத்தனை டைம் இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணணும். நான் அகெயின் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். தென் ஓவர்லே ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த காப்பி பண்ண வீடியோவை ஓவர்லே லேயருக்கு மூவ் பண்ணிக்கிறேன். தென் இப்போ அதை ட்ராக் பண்ணி இப்போது செகண்ட் ஓவர்லே லேயராக மூவ் பண்ணிவிட்டு கீழே டூல் பாரில் ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரிமூவ் பேக்ரவுண்ட். ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்த உடனேயும் இப்போது செகண்ட் போஸை ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு போஸ் அந்த ஜம்ப் பண்ணுற மாதிரி. செகண்ட் போஸ் நான் ஏரில் இருக்க மாதிரி ஒரு மூவ் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல வச்சுட்டு கீழே ஃப்ரீஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஃப்ரீஸுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ 3 பார்ட்ஸாக பிரிஞ்சிடும். இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பார்ட்டையும் தேர்டு பார்ட்டையும் டெலீட் பண்ணிவிட்டு அந்த செகண்ட் பார்ட்டோட இதை நீங்கள் டைம்லைனோட ஸ்டார்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரிஜினல் வீடியோவும் இந்த ஓவர்லே வீடியோவும் மீட் ஆகிற அந்த இடத்த ஃபைன் பண்ணி ஸ்ப்ளிட் கொடுத்துட்டு மீதி இருக்கிறத டெலீட் பண்ணிடுங்க. இந்த சேம் ப்ராசஸை உங்களுக்கு எவ்வளோ போசஸ் வேணுமோ அவ்வளோ டைம் நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். ஜஸ்ட்டு சிம்பிள் தான். வீடியோ ஓவர்லே பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை டெலீட் பண்ணிக்கிறீங்க. ஃப்ரீஸ் ஃப்ரேம் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத ரிமூவ் பண்ணிடுறீங்க. அவ்வளோதான். ஜஸ்ட் சிம்பிள் தான்.
இது வந்துட்டு உங்களுக்கு மோர் அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ உங்களால் நினச்ச போசஸை நினச்ச இடத்துல உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு மெத்தட் ஏஐ யூஸ் பண்ணி பண்ணுறது ரொம்ப சிம்பிள், 10 செகண்ட்ஸ். இதுவும் ரொம்ப டைம் எடுத்துக்காது, 2 மினிட்ஸில் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி.